அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. இப்போ சமீப நாட்களாக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. கோடை வெயிலோட தாக்கம் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு. வெப்பம் அதிகமாக இருக்குது. அதே போல் அரசியல் வெப்பமும் அதிகமாக இருக்குது. இப்போ சென்னை, டெல்லி அரசியலில் பரபரப்பாக இருக்கிறத எல்லோருமே பார்க்குறோம். செய்திகளில் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. சென்னை செய்திகளும் டெல்லி செய்திகளும். ஒரு பக்கம் திமுக பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு 2026 தேர்தலுக்காக. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பரபரப்பாக அதற்கான ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றியே ஆகணுன்ற மும்முரமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா செய்திகள் எல்லாமே இதை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் இப்போ அதிகமாக பேசப்படுறது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக நீடிப்பாரா இல்லை மாற்றப்படுவாரா அப்படின்றதான். ஏன்னா எடப்பாடியாருக்கும் அண்ணாமலைக்கும் சின்ன மனத்தாங்கல் உரசல் இருந்தது போன்ற தோற்றம் இதற்கு முன் இருந்துச்சு. சமீபத்தில் டெல்லி போய் அமித்ஷாவை எடப்பாடியார் சந்தித்து பேசினது, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை தெல்ல தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடியும் அண்ணாமலையும் சுமூகமாக பயணிக்கக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இந்த நிலையில் பாஜக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கும்? தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவராக தொடர்ந்து நீடிக்க வைக்குமா? ஏன்னா தலைவர் பதவி முடிய போகுது. அடுத்த தமிழக பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய காலகட்டம். அப்போ யார் தலைவராக வருவார்? ஏன்னா 2026 தேர்தலை கணக்கு பண்ணி தான் கட்சி முடிவெடுக்கும். இப்படிப்பட்ட சூழலில் என்னவாகலாம் இருக்கலாம் அப்படின்னு நாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறோம். இப்போ எப்படி அமையும்? 2026 தேர்தல் கூட்டணி ஏறக்குறைய முடிவான நிலையில் தான் தெரியுது. திமுக கூட்டணி பலமாக இருக்குது. அதே போல் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அமையும் அப்படின்றது முடிவான நிலை தான். பிரேமலதா விஜயகாந்த் இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்றது இன்னும் முடிவாகலை. ஏன்னா இன்னும் நாள் இருக்குது. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டு தானே. சரி, இந்த நிலையில் இப்போ பாஜக கூட்டணி அதிமுகவோடு சேர்ந்து தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருச்சு அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழக தலைவராக நீடிப்பாரா இல்லை மாற்றப்படுவாரா அப்படின்ற யூகம் இருக்குது. இதில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்போ அடுத்ததாக தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடக்க இருக்குது. அந்த ராஜ்யசபா தேர்தலில் 2 இடம் அதிமுகவுக்கு இருக்குது. ஒன்று அதிமுக, இன்னொன்று கூட்டணிக்கு ஒதுக்கப்படலாம். அந்த கூட்டணி தான் தேமுதிகவுக்கு கொடுக்கலை அப்படின்றதுனால தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி நடக்கலாம் அப்படின்றத நாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறோம். நம்ம மனசுக்கு படுது இப்படி தான் நடக்குமோ அப்படின்னு தோணுது. அதை சொல்கிறோம். இப்படியும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். கருத்து தானே, சிந்திச்சு பார்ப்போம். இப்படியும் நடக்கும் அப்படின்றத சிந்திச்சு பார்ப்போமே. இப்போ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது அப்படின்னு நினச்சிக்கிடுவோமே. இப்போ அமைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக பயணிக்கணும். அப்போ என்ன முடிவாகி இருக்கும்? அதிமுக முதலமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவி பாஜகவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பேசி முடிவாகிருக்கும். அப்போ துணை முதலமைச்சர் யார்? எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தால் அண்ணாமலை துணை முதல்வராக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்போ எடப்பாடியாரும் அண்ணாமலையும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள். இப்போ அப்படின்றப்ப வேற ஒரு சமூகம் வேற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கவர்வதற்காக துணை முதல்வர் பதவி வேற ஒரு நபருக்கு கொடுக்கப்படலாம். அப்போ அப்படி கொடுக்கப்படலாம் அப்படின்னா களத்தில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா, வானதி சீனிவாசன் அவங்களும் கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வேறு சமூகத்திலேருந்து தான் கொடுப்பாங்க, வேறு பகுதியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அதற்கு அடுத்து யார் இருக்கிற களத்தில் இருக்கிறது யாருன்னா, முன்னாள் ஆளுநர்
தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கடுத்து இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் அடுத்த கட்டமாக ரேஸில் இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்படலாம். நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர், அதிமுக அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர், இப்பொழுதும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கக்கூடும். அடுத்து இந்த ரேஸில் யார் இருக்கிறா அப்படின்னா, மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள். ஏன்னு சொன்னால், இப்போ டிவி விவாதங்கள்லாம் பார்க்குறோம், எதுலேயுமே அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. எந்த கருத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, பேசும் பக்குவம், எதிராளிக்கு கூட முகச்சொலிப்பு வராத அளவுக்கு எல்லோரையும் அனுசரித்து சென்று ஒரு விவாதங்களில் யாரையும் காயப்படாமல் கருத்துக்களை சொல்கிறதுல ஒரு வல்லவராக இருக்கிறார். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமானவர். அப்போ பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு துணை முதல்வராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 3 நபர்களுக்கு கொடுக்கப்படலாம். அப்போ அண்ணாமலைக்கு என்ன அப்படின்றப்ப, ஏன்னா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக பாஜகவில் ஒரு எழுச்சி வந்தது தெரியும். அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு பாஜகவில் அதிகப்படியான இளைஞர்கள் இருக்கிறாங்க. பாஜக வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இன்றைய காலகட்டத்தில் அண்ணாமலை. எல்லா தலைவர்களுமே பாஜக வளர்ச்சிக்கு உழைத்தவர்கள் தான். அண்ணாமலையின் வருகைக்கு பின்பாக தமிழக பாஜகவில் ஒரு எழுச்சி இருக்குது. இளைஞர்கள் அதிகமாக பாஜகவில் இருக்கிறாங்க. அதை பார்க்குறோம் நாம். அவருக்கான முக்கியத்துவத்தை பாஜக மேலிடம் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்ததாக தமிழகத்திலே வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றை அதிமுக எடுத்துக்கொண்டு இன்னொன்றை அண்ணாமலைக்கு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அண்ணாமலைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அண்ணாமலையை மத்திய அமைச்சராக்கிட்டா இங்கே சுமூகமான ஒரு அரசியல் களமாக இருக்கும். அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் இருக்கும். அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலையை பின்தொடர்ந்த இளைஞர்களுக்கும் அது ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும். இன்றைய நிலையை விட அண்ணாமலை அவர்கள் இன்னும் வேகமாக களமாடுவதற்கு அவருக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும். அப்போ நிச்சயமாக இதுதான் நடக்கும். அண்ணாமலை அவர்கள் ராஜ்யசபா எம்பியாகி மத்திய அமைச்சராகி விடுவார். தமிழகத்திலே அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்திலே எடப்பாடியார் முதலமைச்சராகவும், பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இந்த 3 யாராவது ஒருவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நோக்கித்தான் இன்றைய அரசியல் களம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் காலங்கள் இருக்கிறது. என்ன வேண்டாம் நடக்கலாம், எப்படியும் இருக்கலாம். நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.